நான் 12th ஸ்டாண்டர்ட்ல SAM ஸ்கூல் ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணேன். வீட்டுக்கு அடங்காத அவனும் அதே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணான். அவனை நான் ஹாஸ்டல் ஸ்டடி அவர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எப்ப பாரு முறைச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் வேணும்னே என் கால் கிட்ட நோட்டை போட்டுட்டு ஓய் அதை எடுத்து கொடு அப்படின்னு திமிரா கேட்க எனக்கு அக்ஷயான்னு பேர் வச்சிருக்காங்கன்னு கோவப்பட்டேன். நியூ ஸ்டூடெண்ட் ஆனதால 2 பேரும் கலர் ட்ரெஸ் போட ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்கிறத பார்த்தே அவன் மேல இன்னும் காண்டாச்சு. அப்படி மோதலாவே இருந்த நாங்க எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு தெரியல. லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கு முந்தின நாள் நைட் மேல கிரஷ் இருக்குன்னு அவன் சொன்னப்போ மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறந்த ஃபீலிங்ஸ். பட் எதுவும் சொல்லிக்கல. ஸ்கூல் முடிஞ்சு நான் அவன் எங்க ஃப்ரெண்டுன்னு 3 பேரும் ஆகாஷ் நீட் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணோம். இன்னும் க்ளோஸ் ஆனோம். பட் நீ ஃபர்ஸ்ட் அட்டம் கிடைக்காததால நான் காலேஜ்காக சென்னைக்கும் அவன் நீ கோச்சிங்காக கேரளாக்கும் போயிட்டான். அந்த டிஸ்டன்ஸ் தான் எங்களுக்குள்ள இருந்த காதலை உணர வச்சது. நவம்பர் 24 அவன் வால்ல லவ் யூன்னு சொல்ல எதுவுமே யோசிக்காம நானும் லவ் சொல்லிட்டேன். அழகான பொண்ணுங்களை தான் பசங்க ட்ரூவா லவ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் கொட்டுற மலையிலையும் எனக்காக அவன் பைக்ல வந்த மொமெண்ட் ஐ ரியலைஸ்ட் ஹவ் லக்கி ஐ அம். தென் எங்க ஃபியூச்சருக்காக அவன் பிலிப்பைன்ஸ்ல MBBS படிக்க போக 3 years வீடியோ கால்ஸ், குட்டி குட்டி சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு போயிடுச்சு. பட் நாங்க கிவ் அப் பண்ணல. இயர்லி ஒன்ஸ் பாக்குற அந்த 2 daysக்கு வருஷம் ஃபுல்லா காத்திருப்போம். அவன் ஏர்போர்ட்ல பாக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கோ, கிளம்புறப்போ அவ்வளவு கஷ்டமா இருக்கும். எப்படியோ அவங்க வீட்டுல கிரீன் சிக்னல் வாங்கிட்டாங்க. ஐ எம் ஸ்டில் ஃபைட்டிங் ஃபார் அவர் லவ் அண்ட் ஐ வில் நெவர் ஸ்டாப் தட். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹிம் until next time. Love you, Da.